நல்ல பிஞ்சு கத்திரிக்காய், கொண்டைக்கடலை எல்லாம் சேர்த்து இந்த காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10, 15 வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சது சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல், ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துட்டு, பூண்டு நான் ஒரு சின்ன பல்லாக இருக்கனால ஒரு 20லேருந்து 25 பல் சேர்த்துருக்கேன். பெரிய பல் பூண்டுனா நீங்கள் அளவு குறைச்சிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதை மாதிரி கலர் மாற தொடங்கும் போது நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை ஒரு 5, 6 கத்திரிக்காய் அதை நாளாக வெட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். லைட்டாக காம்பு இருக்கட்டு. இப்போ அந்த கத்திரிக்காவையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் இது மாதிரி கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நீ பொடி சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் அவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகு பொடின்னு அளவு குறைச்சிக்கோங்க. உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதையும் கரைச்சி சேர்த்துடலாம். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. புளியும் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு, ஒரு கப்பு சுண்டைக்கடலையை நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருந்தேன். அதை அந்த தண்ணியோடே கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் ஒரு 5, 6 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்புல நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. அதுமாரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, ஒரு சின்ன துண்டு சேர்த்துருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும். குழம்பு நல்லா கெட்டியாகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுது. குழம்பும் நல்லா கெட்டி ஆகிட்டுது. எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை கூடயும் சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.